ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் அற்புதத்தை குறித்ததான கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். இதில் ஏராளமான ரகசியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்கே நாம் இன்றைக்கு பார்க்க போகிறதான செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், இயேசுவால் உனக்கு அற்புதம் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசுவால் உனக்கு அற்புதம். இங்கே இயேசு கிறிஸ்து கலிலேயாவுள்ள கானாவூருக்கு அவர் செய்து தமது மகிமையை அவர் வெளிப்படுத்தினார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அவர் தண்ணீரை அவர் திராட்சரசமாக மாற்றினார். ஒரு திருமண வீடு, திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். திடீரென்று அங்கு திராட்சரசம் தீர்ந்து போய்விட்டது. என்ன செய்வென்று தெரியவில்லை. அந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு இருந்தார். இயேசு அங்க இருந்ததினாலே அங்க இருக்கிற தண்ணீர் திராட்சரசமாக மாறினது. தேவ ஜனமே, ஒருவேளை இன்றைக்கு ஏதோ ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, என் வியாதி நீங்க வேண்டும், என் கடன் பிரச்சனை நீங்க வேண்டும், என்னுடைய கணவன் குடிகாரனாய் காணப்படுகிறானே மாற வேண்டும், பலவீனங்கள் மாற வேண்டும், பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று ஏதோ ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு கலிலேயாவில் கானாவூரில் அற்புதங்களை செய்த அதே ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். உன் வியாதி நீங்க போகிறது, உன் கவலைகள் மாற போகிறது, உன் கண்ணீர் மாற போகிறது, உன் வேதனைகள் மாற போகிறது. ஏதோ ஒரு அற்புதம், நீ எதிர்பார்க்கிற ஒரு அற்புதத்தை இன்றைக்கு என் ஆண்டவர் இயேசு செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? யோவான் 4வது அதிகாரம் 46வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். Jesus came again to Cana of Galilee. Jesus came again to Cana of Galilee. இயேசு அந்த முதலாம் அற்புதத்தை செய்தார் அல்லவா, அதே கலிலேயா ஊருக்கு அங்கே வந்தாராம். தேவ ஜனமே, அந்த கலிலேயாவில் உள்ள கானாவூருக்கு மறுபடியும் வந்தாராம். ஏற்கனவே ஒரு அற்புதங்களை செய்த என் ஆண்டவர் இயேசு மீண்டும் அங்கே வந்தார் என்றார். அதனுடைய அர்த்தம், நீங்கள் இயேசுவாலே ஏற்கனவே அற்புதத்தை பெற்றிருக்கிறீர்கள். வியாதி நீங்க சுகமாயிருக்கிறீர்கள், கண்ணீர் மாறி இருக்கிறது, வேதனை மாறி இருக்கிறது, கவலைகள் மாறி இருக்கிறது, வியாதிகள் மாறி இருக்கிறது, கடன் மாறி இருக்கிறது, கஷ்டம் மாறி இருக்கிறது. ஆனால் இந்த யோவான் 4:46 சொல்லுகிறது, மறுபடியும் வந்தார் என்றால். ஏன் வந்தார் தெரியுமா? மீண்டும் அற்புதங்களை செய்த ஆண்டவர் அங்கே மீண்டும் வந்தார். நான் சொல்லுகிறேன், இயேசுவால் அற்புதத்தை ஏற்கனவே பெற்றுக்கொண்ட நீங்கள் இந்த நாளிலே இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். எதற்கு வந்தார் தெரியுமா? மறுபடியும் அற்புதம் நடக்க போகிறது. மறுபடியும் அற்புதம் நடக்க போகிறது. இயேசு உன்னை உயர்த்த போகிறார். இயேசு உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். நீ மேலாக போகிறாய், நீ வாளாகாமல் தலையாக போகிறாய். உன் கண்களில் ஒரு அற்புதம், உன் வயிற்றில் ஒரு அற்புதம், உன் வியாதிகள் மாற போகிறது, உன் குடும்பத்தில் ஒரு அற்புதம். இந்த நாளிலே விசுவாசத்துடன் எதிர்பார்ப்புடன் காத்திருங்கள். உங்களுக்கும் ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். இயேசுவால் உனக்கு ஒரு அற்புதம் கட்டாயம் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். வியாதியிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன என் கர்த்தர் உன் வியாதியை நீக்க போகிறார். உன் கடன் பாரத்தை மாற்ற போகிறார், உன் கண்ணீரை மாற்ற போகிறார், உன் பிரச்சனைகள் மாற போகிறது, உன் வேதனைகள் மாற போகிறது, உன் கவலைகள் மாற போகிறது, உன் கஷ்டங்கள் மாறுகிற நேரம் வந்துவிட்டது. நீ விரும்புகிற எதிர்பார்க்கிற ஒரு அற்புதங்களை நான் இன்றைக்கு உன் வாழ்விலே நான் செய்ய போகிறேன் என்று இயேசு உனக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு உனக்கு இந்த வார்த்தைகளை
இயேசு உன்னை பார்த்து அவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த வசனத்தை நீங்கள் குறிப்பெடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கிறேன். நல்ல கவனமாய் கேளுங்கள். ஒரு அற்புதம் நடக்க போகிறது. விசுவாசிக்கிறீர்களா? எதிர்பார்க்கிறீர்களா? நிச்சயம் ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்க போகிறது. முதலாவதாக என் ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்யும்படியாக அந்த தண்ணீரை அவர் திராட்சரசமாய் மாற்றும்படியாக எதை தெரிந்து கொண்டார்? அவர் கச்சாடியை தெரிந்து கொண்டார் என்று இந்த வசனம் சொல்லுகிறார். யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கும் போது அங்கே 6 கச்சாடிகள் இருந்ததாம். அதை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த கச்சாடியினுடைய விசேஷம் என்ன? பாருங்கள், மார்க் 7வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் என்றால், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியாக அந்த கச்சாடி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 16வது அதிகாரம் 4வது வசனமும் அவ்விதமாய் சொல்லுகிறார். யூதர்களிடத்திலே ஒரு பாரம்பரிய பழக்கம் இருக்கிறது. வீட்டை விட்டு வெளியே போனதற்கு பின்பாக மீண்டும் உள்ளே வரும் பொழுது நேரடியாய் வீட்டுக்குள் வரமாட்டார்கள். பாதங்களை கழுவிதான் உள்ளே வருவார். நம்முடைய நாட்டிலும் கூட இப்படிப்பட்ட பழக்கம் இருக்கிறது. இந்த கச்சாடியினுடைய விசேஷம் என்ன? கால்கள் கழுவ பயன்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. அவ கால்கள் கழுவக்கூடிய இந்த கச்சாடி வீட்டுக்குள் இருக்க வேண்டியது அல்ல, வெளியே இருக்க வேண்டியது. ஒதுக்கி வைக்கப்பட்டது, அற்பமாய் எண்ணப்பட்டது. அப்போ அந்த ஒதுக்கி வைக்கப்பட்ட அற்பமாய் இருக்கிற அந்த கச்சாடியை தான் இயேசு அற்புதம் செய்யும்படி தெரிந்து கொண்டார். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, என் கணவன் என்னை ஒதுக்கி விட்டானே, ஒரு பிரயோஜனம் இல்லை என்று ஒதுக்கி விட்டானே, என் மனைவி என்னை ஒதுக்கி விட்டாளே, என் பெண் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் என்னை ஒதுக்கி விட்டார்களே, என் குடும்பத்தாரனை ஒதுக்கி விட்டார்களே, என்னை அற்பமாக எண்ணுகிறாளே, கணவன் என்னை அற்பமாக எண்ணுகிறானே, மனைவி அற்பமாக எண்ணுகிறானே, கூட பிறந்தவர்கள் அற்பமாக எண்ணுகிறார்களே, எல்லாரும் என்னை அற்பமாக எண்ணுகிறார்களே, நான் என்ன செய்வேன்? கலங்கி தவித்து இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, அற்பமாக எண்ணப்பட்ட ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த கச்சாடியை தெரிந்து கொண்டது போல என் ஆண்டவர் இயேசு உன்னையோ அற்பமாக எண்ணுகிற ஒதுக்கி வைக்கப்பட்ட உன்னை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். அன்றைக்கு அற்புதங்களை செய்யும்படியாக கச்சாடியை தெரிந்தார் அல்லவா? இதோ தேவ ஜனமே, உன்னை தெரிந்திருக்கிறார். தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை தெரிந்திருக்கிறார். அன்றைக்கு அற்புதங்களை செய்த இயேசு உன் வாழ்க்கையிலே, உன் சரீரத்திலே, உன் குடும்பத்திலே, உன் வேலையிலே, வருமானத்திலே, ஊழியத்திலே அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். எதிர்பார்ப்போடு இந்த வார்த்தைகளை கர்த்தர் உனக்காக அவர் தருகிறார். அற்பமாய் எண்ணப்பட்ட கச்சாடி. எனக்கு படிப்பு இல்லாததுனால எல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கிறார். எனக்கு திறமை இல்லாததினால் ஒதுக்கி வைத்திருக்கிறார். நான் அழகாக இல்லை, கருப்பாக இருக்கின்ற ஒதுக்கி விட்டார்களே. தேவ ஜனமே, நீ கலங்காதே. அந்த கச்சாடியை இயேசு கண்டு அந்த கச்சாடியை தெரிந்தது போல, அழைக்கப்பட்ட அநேகர் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக நீ இருக்கிறாய். உன்னை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். அந்த கச்சாடியின் மூலமாக அற்புதங்களை செய்தது போல உன்னை கர்த்தர் எடுத்து ஊழியத்தில் உபயோகப்படுத்த போகிறார். ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி ஒதுக்கி வைத்தார்கள் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் எடுத்து பயன்படுத்த போகிறேன். இனி வருகிற நாட்களில் உன் மூலமாக என்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறேன். என்னுடைய நாமம் உன் மூலமாக மகிமைப்பட போகிறது. உன் மூலமாக பயங்கரமான அற்புதங்களை செய்ய போகிறேன். அன்றைக்கு ஆதி நாட்களில் எப்படி அற்புதங்களை செய்தேன்? குருடைய கண்களை திறந்தே, உடல் நடக்க வைத்து, ஊமைகளை பேச வைத்து, மரித்தவர்களை உயிர்ப்பித்தேன். அதே போல பயங்கரமான அற்புதங்களை நான் செய்ய போகிறேன். உன்னை கொண்டு செய்ய போகிறேன். என்னோட வருகைக்கு முன்பாக உலகமெங்கிலும் ஒரு பலத்த அசைவை நான் ஏற்படுத்த
போகிறேன், பயங்கரமான ஒரு எழுப்புதல், ஒரு அசைவு வரப்போகிறது என்று என் கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தொடங்கு. ஓ தேவனுடைய வல்லமை, வார்த்தை கேட்கும் போது தேவனுடைய வரங்கள், தேவனுடைய விசேஷித்த அபிஷேகம் உனக்குள்ளாய் பாய்ந்து வருகிறது. தேவ ஜனமே, கலங்காதே. இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், யார் அற்பமாக எண்ணினாலும் கலங்காதே, யார் உன்னை ஒதுக்கினார்களோ நீ கலங்காதே. உன்னை நான் உயர்த்துகிற நேரம் வந்து விட்டது, உன்னை கனப்படுத்துகிற நேரம் வந்து விட்டது, உன்னை மேன்மைப்படுத்துகிற நேரம் வந்து விட்டது. இதுவரை காணாத ஒரு அற்புதத்தை, இதுவரை நீ பெற்றிராத ஒரு அதிசயத்தை, இதுவரை உன் வாழ்க்கையில பல ஆண்டுகள் கிடைக்காத ஒரு நன்மையை ஆண்டவர் இயேசு நான் தருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Thank you Jesus. Number 1 secrets. இத கச்சாடி, ஒதுக்கி வைக்கப்பட்ட கச்சாடி, அற்பமாக என்ன கச்சாடி. Number 2, இது அழகில்லாத கச்சாடி. இந்த கச்சாடி பிளாக் கலரா இருக்குமா, அழகற்றது, அழகில்லாத ஒரு கச்சாடியை தான் இயேசு தெரிந்து கொண்டார். ஒருவேளை உனக்கு அழகு இல்லையா? படிப்பு என்கிற அழகு இல்லாமல் இருக்கிறாயா? பட்டம் என்கிற அழகு இல்லாமல் இருக்கிறாயா? நல்ல வசதி என்கிற அழகு இல்லாமல் இருக்கிறாயா? உனக்கு எந்த நன்மையும் காணப்படாத அழகில்லாதவளாய் காணப்படுகிறாயா? சரீர பிரகாரமான அழகில்லாமல் காணப்படுகிறாயா? அந்த அழகில்லாத கச்சாடியைத்தான் இயேசு தெரிந்து கொண்டார். நன்றாக கவனியுங்கள். ஒரு தாய்க்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்தார்களாம். நல்ல கவனியுங்கள் இந்த உதாரணத்தை. அவர்கள் வளர்ந்தார்கள், பெரியவர்கள் ஆனார்கள். தாயாருக்கு வயதாகிவிட்டது. உடனே அந்த தாயார் அழைத்து, என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, எனக்கு வயதாகிவிட்டது, நான் மரிக்கிற காலம் வந்து விட்டது. எனவே உங்களுக்கு நான் சில பொருள்களை நான் தந்துவிட்டு நான் கடந்து செல்ல போகிறேன், வாருங்கள் என்று அழைத்தார். முதல் மகள் வந்தாள், ஒரு பங்கு நகையை எடுத்து வைத்தார். இரண்டாவது மகளையும் கூட்டார். 2 பேரை ஒன்றாக நிறுத்தி 2 பங்கு நகை எடுத்து வைத்தார்கள். அதிலே உங்களுக்கு எந்த நகை வேணுமோ அதை எடுத்துக்கொள் என்று சொன்னார்கள். சின்னமள் முந்திக் கொண்டு கவர்ச்சியாக பளபளப்பாக இருந்த நகை அவள் எடுத்துக்கொண்டாள். பெரியவளோ அழகில்லாத நகை எடுத்துக்கொண்டாள். 2 பேரும் நகை கடைக்கு சென்றார்கள். நகை கடைக்கு சென்று, எங்களுக்கு பணம் வேண்டும், நகை எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லும் போது நகை கடைக்காரர் பரிசோதித்து பார்த்து அந்த கவர்ச்சியான அழகான அந்த நகைக்கு 5 லட்சம் ரூபாய் என்று மதிப்பு போட்டு கொடுத்தார். சின்ன மகள் நின்று அந்த பணத்தை வாங்கி சந்தோஷம் என்று கொண்டிருக்கிறார். இந்த பெரியவருடைய நகையை அவர் சோதித்து பார்த்து கொஞ்ச நேரம் டைம் எடுத்து பார்த்துட்டே இருக்கிறார். கடைசியிலே அதை கவுண்ட் பண்ணி 15 லட்சம் ரூபாய் என்று அங்கே மதிப்பு போடுகிறார். சிறியவளோ முந்திக்கொண்டு எடுத்தாலே சொல்லுகிறார், ஏன் இது பளபளப்பாக இல்லையே, ஏன் இதற்கு 15 லட்சம் ரூபாய் நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டவுடனேயே அந்த கடைக்காரர் சொன்னார், அம்மா, உங்களுக்கு கொடுத்த நகை இந்த காலத்து நகை, ஆனால் இந்த பளபளப்பு இல்லாத இந்த நகை ராஜ காலத்து நகை, ராஜ பரம்பரையை சார்ந்தது. இதில் பாருங்கள், ராஜ முத்திரை இருக்கிற, எவ்வளவு கேட்டாலும் நான் தருவேன் என்று சொன்னார்களாம். தேவ ஜனமே, இதிலிருந்து என்ன தெரிகிறது தெரியுமா? பளபளப்பு இல்லாத ஒரு நகை 15 லட்சம் ரூபாய் மதிப்பு பெற்றது.
ஒருவேளை மற்றவர்கள் பளபளப்பா இருக்கிறார்களே, மற்ற நல்ல வசதியா இருக்கிறார்களே, என் குடும்பத்தால் மற்றவர்கள் எல்லாம் படித்து நல்ல இருக்கிறார்கள், எனக்கு ஒரு காரியம் இல்லை என்று ஒதுக்கி வைத்து மதிப்பில்லாத போய் என்னை கிடக்கிறார்களே, நான் என்ன செய்வேன் என்று கலங்கி இருக்கிறாய் அல்லவா? கலங்காதே. ஒருவேளை உனக்கு எந்த விதமான அழகு காணப்படாவிட்டாலும் அந்த நகையில் ராஜ முத்திரை இருக்கிறது போல உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவின் பிள்ளை என்கிற முத்திரை இருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் என்கிற முத்திரை உனக்குள் இருக்கிறது. தானியேல் 1வது அதிகாரம் 20 வசனம் சொல்லுகிறது, மற்றவர்களை பார்க்கலும் 10 மடங்கு சாமர்த்தியனாக இந்த தானியேலை ஆண்டவர் இங்கே மேன்மையாக வைத்தார். மற்றவர்களை விட என் தேவ ஜனமே, நான் சொல்லுகிறேன், மற்றவர்களை போல எல்லாம் நீ விசேஷித்தவர்கள். கர்த்தர் சொல்றாரு, அற்பமா எண்ணப்பட்ட ஒதுக்கி வைக்கப்பட்ட அழகா இல்லாத நிலையில் காணப்படுகிற உன்னை கர்த்தர் எடுத்து கனப்படுத்த போகிறார். சகலவித நன்மைகளை மற்றவர்களை விட உன்னை சிறந்தவனாய் கர்த்தர் வைக்க போகிறார். உன்னை சீரும் சிறப்புமாக வைப்பே, எல்லா ஜாதிகளிலும் உன்னை சிறந்திருக்க செய்வே, உன்னை மேன்மையாக வைப்பே, நீ மேலாவாய், நிச்சயமாக உனக்கு முடிவுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமா இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார், உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். நீ கர்த்தருடைய பிள்ளை, பரிசுத்தாவின் அபிஷேகம் உன்மேல் இருக்கிறது. நீ மற்றவர்களை விட விசேஷித்தவன், மற்றவர்களை விட விசேஷித்தவள். இது 2வது ரகசியம். கச்சாடியினுடைய 3வது ரகசியத்திற்குள்ளாக நான் கடந்து வருகிறேன். இங்கே பாருங்கள், 7 வசனம், ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொன்னார். ஜாடிகளில் தண்ணீர். அப்படி என்றால் அந்த திருமண வீட்டிலே ஏராளமான மக்கள் வருகிறார்கள். பாத்ரூமுக்கு போனார்கள், தண்ணீரை கச்சாடியில் இருந்து அந்த தண்ணீரை காலில் எல்லாம் ஊற்றி விட்டார், கழுவிட்டார்கள். அந்த தண்ணீர் ஒன்றுமில்லை, வெறுமையாக இருந்தது. 3வது ரகசியம், அந்த கச்சாடி வெறுமையாக இருந்தது, வெறுமையாக இருந்தது. ஆனால் இந்த கச்சாடி, வெறுமையாக இருந்த கச்சாடி, ஒருவேளை தேவ ஜனமே மற்றவர்களுக்கு நன்மையை கொடுத்து, மற்றவர்களுக்கு எல்லாம் கொடுத்து வெறுமையாக வைத்து இருக்கிறார்களா? கூட பிறந்தவர்கள் தான் மற்றவர்களுக்கு நிறைய காரியத்தை பங்கை கொடுத்து விட்டு எனக்கு ஒன்றுமே கொடுக்காமல் வெறுமையாக நான் காணப்படுகிறேனே. எல்லா வகையான பொருளை எல்லாவற்றாலும் நிரப்பி வைத்தார்கள். இந்த கச்சாடியினுடைய வெறுமை யாரும் பார்க்கவில்லை, பார்க்கிறார்கள், போய்விட்டார்கள். ஆனால் என் ஆண்டவர் இயேசுவோ அந்த கச்சாடி வெறுமையை கண்டார். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில வெறுமை காணப்படுகிறதா? சந்தோஷம் இல்லையா? சமாதானம் இல்லையா? நல்ல வேலை இல்லையா? ஏதோ ஒரு வெறுமை. என் பிள்ளைகள் என்னை கவனிக்கவில்லையே, என் கணவன் என்னை கவனிக்கவில்லையே, என் மனைவி என்னை கவனிக்கவில்லையே, மற்றவர்களை கவனிக்கவில்லையே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை காணப்படுகிறதே, வெறுமையாய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேனே. ஒருவேளை இந்த வீட்டுக்குள் வருவதற்கு முன்பாக கூட ஒருவேளை வெறுமை காணப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் உன் வெறுமையை கண்டதினாலதான் இந்த கூட்டத்திற்கு உன்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த வார்த்தை நீ கேட்டுக் கொண்டிருக்கிறார். உன் வெறுமை மாறுகிற நேரம் வந்துவிட்டது. 7 வசனத்தை பாருங்கள். Jesus said to them, fill the water pots with water, and they filled them up to the brim. அவர்கள் நிரப்பினார்கள், அவர்கள் நிரப்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஜனமே, என் இயேசு தண்ணீரால் நிரப்ப சொன்னார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உன்னை சந்தோஷத்தால் நிரப்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. சமாதானத்தால் நிரப்புகிறார், ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறார், அபிஷேகத்தால் நிரப்புகிறார், ஞானத்தால் நிரப்புகிறார், உன் பிசினஸ்ல வருமானத்தால் நிரப்புகிறார். எல்லாவித நன்மைகளால் உன்னை நிரப்புவேன். கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். தேவனுடைய வல்லமையால் நீ நிரப்பப்படுகிறாய். யாத்திராகமம்
40வது அதிகாரம் 34வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. இயேசு சொல்லுகிறார், உன்னை நிரப்பணுமா? சங்கீதம் 81:10 உனக்காய் வருகிறது. உன் வாயை விரிவாக தர, நான் நிரப்புவேன். லூக்கா 5வது அதிகாரத்தை திருப்பும் பொழுது படகை ஆண்டவர் அங்கு மீன்களால் நிரப்பினார். ஆண்டவர் அங்கு நிரப்பினார். தேவ ஜனமே, உன்னையும் கர்த்தர் நிரப்புகிற நேரம் வந்து விட்டது. என் வாழ்க்கை நிரப்பப்பட வேண்டுமே. ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? பல ஆண்டுகள் என் வாழ்க்கையில கர்ப்பத்தின் கனி இல்லை, என் பிள்ளைகளுக்கு இல்லை, கூட பிறந்த சகோதரிக்கு இல்லை, குடும்பத்தில் கர்ப்பத்தின் கனி இல்லை, பெருமை காணப்படுகிறதே. கர்த்தர் சொல்லுகிறார், செய்கிறவராகினால் பிரச்சியாமல் இருப்பேனோ, உன்னை சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தெளிவாக சொல்லுகிறார். உனக்காக இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். திட்டமாக உனக்கு இந்த வார்த்தை தருகிறார். உன்னை நிரப்புகிற நேரம் வந்து விட்டது. இந்த வார்த்தை உனக்காக தான். இந்த நாள்ல விசுவாசி, உன்னை வரங்களால நான் நிரப்புகிறேன், வல்லமையால நிரப்புகிறேன், அபிஷேகத்தால் நிரப்புகிறேன். உன் வெறுமை மாறுகிறது, உன் கவலை மாறுகிறது, உன் கண்ணீர் மாறுகிறது. மார்க் 5:34 கர்த்தர் உனக்காக தருகிறார். உன் வேதனை நீங்கி நீ சுகமாக இருப்பாய். ஒன்று ஒதுக்கி வைக்கப்பட்ட கச்சாடியா, அற்பமாய் எண்ணப்பட்ட கச்சாடியா, வெறுமையான கச்சாடியா, அழகில்லாத கச்சாடியா, கலங்காதே, உன்னை நான் தெரிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை நான் செய்ய போகிறேன். உன்னுடைய அதிசயங்களை காண செய்வேன். உன் வாழ்க்கையில் கோணலை செவ்வையாய் மாற்றுவேன், தடைகளை நீக்கி போடுவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து பேசுகிறார். இந்த வார்த்தை உனக்காக வருகிறது. He sent his word and healed them. அவர் வார்த்தை அனுப்பி அவர் குணமாக்குறார். அடுத்த ரகசியம், இயேசு அற்புதம் செய்யும்படி வேலைக்காரர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். யார் இந்த வேலைக்காரர்கள்? வேத வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 1வது வசனம், உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். வேலைக்காரர்களை கொண்டுதான் ஆண்டவர் சாடி நிரப்பினார். இந்த வேலைக்காரர்கள் தான் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். ஒருவேளை சபை போதகராக இருக்கலாம், சுவிசேஷர்களாக இருக்கலாம், தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஊழியத்தை செய்யறதாக இருக்கலாம். ஆனால் அற்புதங்களை செய்ய ஆண்டவர் நேரடியாய் அவர் நிரப்பவில்லை. ஊழியர்களை கொண்டு, வேலைக்காரர்களை கொண்டுதான் ஆண்டவர் நிரப்பினார். நான் சொல்லுகிற இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, இந்த ஊழியத்திற்குள்ளாக கர்த்தர் சும்மாங்களை கொண்டு வரவில்லை. கர்த்தர் இந்த யுக பகுதியில் இந்த குளோபல் ஃபயர் ரிவைவல் மினிஸ்ட்ரி கர்த்தர் ஏற்படுத்தி இருக்காருண்டா, இந்த ஊழியக்கார அம்மா மூலமா கர்த்தர் ஒரு நன்மையை உனக்கு கொண்டு வர போகிறார். ஒருவேளை உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கலாம், இந்த ஊழியத்தை கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்த போகிறார். உலகம் எங்கும் இந்த ஊழியத்தை ஆண்டவர் கொண்டு செல்ல போகிறார். இனி வருகிற நாட்கள் பெரிய அசைவை ஏற்படுத்த போகிறார். தேவ ஜனமே, தேவன் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். தேவனுடைய ஊழியர்கள் மூலமாக தான் அற்புதங்களை செய்வார். பவுலை கொண்டு ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்தார். எலிசா எலியாவின் மூலமா செய்ததை காட்டில் எலிசாவின் மூலமா பலத்த அற்புதங்களை செய்தார். எலியாவை கொண்டு சாரிபாத்துடைய வறுமையை கர்த்தர் மாற்றினார்.
எலிசாவை கொண்டு சூனேமேலுடைய மகனை உயிரோடு எழுப்பினார். கிதியோனை கொண்டு 300 பேரை வைத்து பெரிய சேனை செய்தார். தாவீதை கொண்டு கோலியாத்தை ஆண்டவர் செய்தார். தேவ ஜனமே, அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு பலத்த ஊழியங்களை ஆண்டவர் செய்ய வைத்தார். இந்த வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய ஊழியர்களே, கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். உன் மூலமாக என்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாத்திரா 34:10 உனக்காய் வருகிறது. நான் உன்னோட கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். மார்க்கு 16:20 படி அற்புத அடையாளங்களை செய்து வார்த்தை உறுதிப்படுத்துவேன். சமாதானத்தின் தேவன் சாத்தானை கால்களுக்கு நசுக்கி போடுவார். நிச்சயமாய் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துகிற நேரம் வந்து விட்டது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பலத்த அற்புதம் நடக்க போகிறது. ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை, ஒரு விசேஷித்த வல்லமையை கர்த்தர் தருகிறார். உன் மூலமாய் தேசத்தில் ஒரு பெரிய அசைவை, ஒரு எழுப்புதலை நான் கொண்டு வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை உனக்காகத்தான். ஆமீன் என்று சொல்லுங்கள். இங்கே அற்புதங்களை இயேசு செய்தார். அற்புதங்கள் இங்கே நடந்தது. உங்கள் வியாதி மாற வேண்டுமா? என்ன செய்யணும் தெரியுமா? உன் பலவீனங்களை அவர் சுமந்தாராம். நீங்கள் சொல்லணும், இயேசுவே என் பலவீனங்களை நான் சுமந்தீர். நான் சுமக்க தேவை என்று ஃபெய்த் கன்ஃபெஷன் பண்ணுங்க. சங்கீதம் 103:3 உனக்காய் வருகிறது. உன் நோய்களை நான் குணமாக்குவேன். என் நோய்களை எல்லாம் குணமாக்குவதற்காய் நன்றி என்று அறிக்கையிடத் தொடங்குங்கள். யாத்திராகம் 23:25 சொல்லுகிறது, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆண்டவரே, வியாதியை என்னிலிருந்து விலக்கினதற்காய் நன்றி என்று சொல்லுங்கள். எரேமியா 33:6 சொல்லுகிறது, சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன். தேவச்சனமே, அற்புதம் நடக்க போகிறது. 1993 ஆண்டில் இயேசுவை அறியாமல் ஒரு புறஜாதி குடும்பத்தில் இருந்தோம். ஆண்டவர் கர்த்தர் அழைத்தார். கர்த்தருடைய நாமத்தில் ரட்சிக்கப்பட்டோம். 94 ஞானஸ்நானம் பெற்றோம். 95 இன்ஜினியரிங் காலேஜ் படித்துக் கொண்டிருக்கும் துன்மார்க்கனாக இருந்தேன். கர்த்தர் வார்த்தை கொண்டு என்னை சந்தித்தார். வாலிபனும் சிறுசிகரை நினை, இள வயதும் வாலிபம் மாயையே என்று கர்த்தர் என்னை அழைத்தார். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்தேன். இயேசுவே, உமக்காக ஏதாவது செய்யும், என்னை கொண்டு பயன்படுத்தோ. ஆண்டவர் சொன்னார், உலகம் எங்கும் எடுத்து சொல்லுவேன், என் மூலமாக என் வல்லமை வெளிப்படுத்தும் என்று சொன்னார். அப்பொழுது எனக்கு வயது 19 வயதுல ஆண்டவர் என்னை சந்தித்து 20வது வயது, ஒரு வருடம் பாஸ்டருடைய உடல் ஊழியனாக இருந்த 21வது வயதுல கர்த்தர் எனக்கு சபை ஊழியத்தை கர்த்தர் தந்தார். அப்போஸ்தலர் 5:20 படி தேவாலயத்திலிருந்து ஜீவ வார்த்தைகளை அறிவி என்று சொல்லி ஜீவ வார்த்தை என்கிற மினிஸ்ட்ரி கர்த்தர் கொடுத்தார். இரவெல்லாம் போய் வனாந்தரத்திலே முழங்கால் படியிட்டு, இயேசுவே அற்புத அடையாளங்களை செய்ய, அதிசயம் நடக்க வேண்டும் என்று கதறுவேன். அப்பொழுது அம்மாவை கூட்டி வந்தார்கள். அந்த அம்மா வயிற்றில கட்டி, திடீரென்று ஒரு கட்டி வைத்திருந்த ஒரு உடைந்த ரத்தம் சீலுமாக வடியும். கடைசியில் அந்த அம்மாவுக்கு ரத்த குழாய் மேல் கட்டி வந்து விட்டது. டாக்டர் சொன்னார், 30 நாள் தான் உயிரோடு இருப்பாங்க, நீ பிழைக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டார். 28 நாள் 30 நாட்கள் இருப்பார்கள். வந்து அவர்கள் பயங்கர இந்து குடும்பம், ஒரு செட்டியார் குடும்பத்தை சார்ந்தவர்கள். அப்பொழுது இந்த வார்த்தை கேட்டவுடனே அவர்கள் அழைத்து வந்தார்கள். எனக்குள்ள ஒரு வைராக்கம், இயேசுவே அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் அற்புதங்களை நீ செய்கிறவராக இருக்கிறீர், அற்புதங்களை செய்யும் என்று கதறினேன். இரவெல்லாம் ஒரு வனாந்தரத்தில் போய் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வேண்டும். அதிகாலை 2 மணி, ஒரு புதன்கிழமை என்று அதிகாலை 2 மணி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு ஒயிட் கலர்ல ஒரு பெரிய ஒளி அப்படியே கண்களை அந்த இடத்துல இருந்து அப்படியே ஜெபிக்கிற இடத்துல இருந்து போகிறதை போல காணப்பட்டார்.
அது அம்மா வயிற்றுக்குள்ள அந்த ஒளி போகிறதை போல எனக்கு ஒரு காட்சி வந்தது. உள்ளே இருந்தது உடைந்து வெளியே வருவது போல, அம்மா எழுந்து உட்காருவதை போல எனக்கு ஒரு தரிசனத்தை நேரடியாய் நான் பார்த்தேன். அப்பொழுது காலை எழுந்த நானும் தாயாரும் 35 கிலோமீட்டர் அந்த பக்கம் அவங்க வீட்டுக்கு போறோம். இப்படி ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்த அந்த அம்மா சொல்றாங்க. கரெக்டா அதிகாலை 2 மணி எழுந்து உட்கார்ந்து திடீரென்று வயிற்றுக்குள்ளிருந்து எல்லாம் வெளியே வந்து விட்டது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை சத்திரம் இந்த வரை பல ஆண்டுகளாக 25 ஆண்டுகளுக்கு மேலாக 40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இந்த சர்ச்சுக்கு இன்றைக்கு வரைக்கும் நன்றியுள்ளவர்களாக அவர் வருகிறார். கட்டி கரைந்து விட்டது. நான் சொல்லுகிறேன், என் ஆண்டவர் அந்த அம்மாவுடைய கட்டி கரைத்து சுகமாக்கின தெய்வம். உன் கேன்சர் வியாதி ஆண்டவர் நீக்க போகிறார். தேவனுடைய வார்த்தை உடலுக்கெல்லாம் மருந்து. நிச்சயமாக அற்புதம் நடக்க போகிறது. வியாதிகள் மாறப்போகிறது. டாக்டர் கைவிடப்பட்டு இருக்கிறாயா? ஹார்ட் ப்ராப்ளமா, ஹார்ட்ல ஓட்டைன்னு சொல்லிட்டாங்களா? ஏதோ ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து அமர்ந்து இருக்கிறா. உன் பலவீனங்கள், உன் கால்வலி, முற்றி வலி, கண்ணில் இருக்கிற கோளாறு எல்லாம் மாறப்போகிறது. எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. வியாதி உன்னிலிருந்து விலக்குவே, உன் நோய்களை குணமாக்குவே, சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை வர பண்ணுவே. கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை உனக்குள்ள இறங்குறவே. ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இப்பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்ய தொடங்கி விட்டார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்திக் கொண்டே இரு. கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள இறங்குகிறது. அற்புதம் நடக்க தொடங்கி விட்டது. தேவ ஜனமே, ஒருவேளை தேவையோடு வந்திருக்கிறாயா? எனக்கு பல தேவைகள் எனக்கு இருக்கிறதே, நான் குறைகளோடு இருக்கிறேனே. என் குறைகள் மாறாதா? சரித்தில குறை, குடும்பத்தில் குறை, ஏதோ ஒரு குறை கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு உனக்காக சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:19 உனக்காக வருகிறது. என் தேவன் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உன் குறைகளை நிறைவாக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஏதோ ஒரு ஆபத்தோடு நீ இருக்கிறாய். கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் உனக்கு வார்த்தை கொடுக்கிறார். சங்கீதம் 50:15 ஆபத்தின் நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். எரேமியா 33:3 உனக்காய் இவர் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு உத்தரவு கொடுப்பேன். அறியாதும் எட்டாதமான பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடன் பாரத்தோடு இருக்கிறாய் ஐயா? கடன் பாரத்தோடு இருக்கிறேனே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். கர்த்தர் சொல்லுகிறார். உபாகமம் 28:12-14 படி நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். கடலுக்குள் இந்த பாதை ஒருவருக்கும் தெரியவில்லை. ஆனா கடலுக்குள் ஒரு பாதை உண்டாக்கினவர், ஒரு கூட எண்ணெய் வைத்து பல கூட எண்ணெயாய் மாற்றினவர், ஒன்றுமில்லாத வலையில மீன்களால் நிரப்பினவர். உன் கடன் பாரத்தை நீக்க வாசலை திறந்து விட்டேன். பெரிய பண தேவையோடு இருக்கிறாய், பெரிய ஒரு தேவையோடு இருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவைகளை நான் சந்திப்பேன். நான் யெகோவா ஈரே, உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். என்னால செய்யக்கூடாத அதிசயம் காரியம் ஒன்று உண்டோ? உனக்கு அதிசயத்தை செய்ய போகிறேன். ஒரு கடன் நீங்கிற நேரம் வந்து விட்டது. பல வருடங்களாய் கடனை அடைக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த வார்த்தை உனக்காய் வருகிறது. நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். தேவ ஜனமே, தேவன் சொல்லுகிறார், உனக்காய் இந்த வார்த்தை வருகிறது. அடுத்ததாக அற்புதம் நடந்த குடும்பத்தை குறித்து நாம் இன்று பார்க்க போகிறோம். 2ஆம் வசனம். Now both Jesus and his disciples were invited to the wedding. அற்புதம் நடந்த குடும்பம். இந்த குடும்பத்துல பாருங்க, நிறைய பேர்களும் அங்கே வந்திருக்கிறார்கள். ஏன் இந்த குடும்பத்துல அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது? அற்புதம் இந்த குடும்பத்தை பெற்றது தெரியுமா? இந்த குடும்பம் இயேசுவை முன்பாக வைக்கிற ஒரு குடும்பம். உலகத்தையோ மற்ற காரியங்களையோ பாரம்பரியத்தையோ முன்பாக வைக்கவில்லை, இயேசுவை முன்பாக வைத்தது. ஆரம்ப நாட்கள்ல நீயும் இயேசுவை முன்பாக வைத்தாயே, இன்றைக்கு இயேசுவை முன்பாக வைத்திருக்கிறாயா? உலகத்தை முன்பாக வைத்திருக்கிறாயா?
சங்கீத 16:8 உனக்காய் வருகிறது. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீ யாரை முன்பாக வைத்திருக்கிறார்? உலகத்தையா, மற்றவர்களையா, வேலையா? ஆரம்ப நாட்களை இயேசுதான் எனக்கு எல்லாம் என்று அவரை முன்பாக வைத்த நீ இன்றைக்கு அந்த படகுல ஏன் அலைகள் வந்தது, ஏன் காற்றடித்தது தெரியுமா? கடல்ல இயேசுவை உறங்கிக் கொண்ட இயேசுவை நீங்கள் பின்பாக போய் படுத்துக்கொண்டு நாங்கள் ஓட்டுகிறோம் என்று. ஏன் உனக்கு ஏன் உபத்திரம் தெரியுமா? ஏன் கண்ணீர் தெரியுமா? ஏன் பாடுகள் தெரியுமா? நீ இயேசுவை முன்பாக வைக்கவில்லை, உலகத்தை முன்பாக வைத்திருக்கிறார். பாரம்பரிய காரியங்களை மற்றது முன்பாக வைத்திருக்கிறார். அதுதான் உனக்கு பிரச்சனை. இந்த குடும்பம் அற்புதம் நடந்ததுக்கு காரணம் இயேசுவை முன்பாக வைத்தது. இந்த வார்த்தை கேட்கிற நீயும் மனம் திரும்பி, இயேசுவே உண்மைதான், இந்த சத்தியத்தை என்னோடு பேசுகிறீர், எனக்காக இந்த வார்த்தை தருகிறீர். இவ்வளவு நாட்கள் நான் உலகத்தை முன்பாக வைத்திட்டேன், என மன்னியும் இயேசுவே. உம்மை முன்பாக வைக்கிறேன், உம்மை முன்பாக வைக்கிறேன் என்று சொல்லுவாய் என்றாள். அன்றைக்கு அந்த குடும்பம் அற்புத குறைகள் வந்தது. அந்த குறைகளை நீக்கி அற்புதங்களை செய்தவர் உன் குடும்பத்தில் அற்புதங்களை செய்ய போகிறார். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இன்றைக்கு நீ தீர்மானம் எடுத்ததினால் உன் சரீரத்தில் அற்புதம், உன் வேலையில் அற்புதம், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம், இதுவரை நீ காணாத ஒரு அற்புதத்தை நான் செய்ய போகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். அடுத்த ரகசியம், 4வது வசனத்தை பார்க்கும்போது, on the third day there was a wedding in Cana of Galilee. 3ஆம் நாளிலே அந்த திருமணம் நடந்ததாம். வேதத்தில் இயேசு எதை எழுதி வைத்தாலும் அர்த்தம் உண்டு. அவர் உட்கார்ந்தாலும் அர்த்தம் உண்டு, எழுந்தாலும் அர்த்தம் உண்டு, கை நீட்டினாலும் அர்த்தம் உண்டு, அவர் குனிந்தாலும் அர்த்தம் உண்டு, அவர் பேசினாலும் அர்த்தம் உண்டு, பேசாமல் இருந்தாலும் அற்புதம் உண்டு. எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கிறது. ஏன் 3வது நாள் என்று சொல்லி இருக்கிறார் தெரியுமா? இந்த திருமணம் ஏதோ நடந்து முடிந்து போன திருமணத்தை அல்ல, இனி நடக்க போகிற திருமணத்தை காட்டுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். வெளிப்படுத்தல் 19:7 சொல்லுகிறது, மணவாட்டி தன்னை ஆயத்த பண்ணினார். மணவாளனாக இயேசுவுக்கும் மணவாட்டியாகிய திருச்சபைக்கும் திருமணம் நடக்க போகிறது. சபை என்பது மணவாட்டி. மணவாளன் இயேசு தம்முடைய சபை எடுத்துக்கொள்ளும்படியாய் வரப்போகிறார். எனவே மத்திய ஆகாயத்திலே இந்த ஆவிக்குரிய திருமணம் நடக்க போகிறது. தேவ ஜனமே, அந்த திருமணத்துக்கு நீ ஆயத்தமாக வேண்டும் என்றால், ஒன்று, நம்பர் 1, நீ மனம் திரும்பி இருக்க வேண்டும். பாவத்தை விட்டு, அசுத்த வாழ்க்கை விட்டு மனம் திரும்ப வேண்டும். நம்பர் 2, அப்போஸ்தலர் 2:47 சொல்லுகிறார், ரட்சிக்கப்படுகிறதை அனுதினமும் சபையில் சேர்ப்பேன். நல்ல சபைக்கு, ஆவிக்குரிய சபைக்கு செல்லணும். நம்பர் 3, மார்க்கு 16:16 சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் எடுக்கணும். முழுக்கு ஞானஸ்நானத்தை எடுக்கணும். நம்பர் 4, பரிசுத்த ஆவி உள்ளத்தில் வரும்போது பலனடைவாய். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, அபிஷேகத்தை பெற்று இருக்க வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்தால் மாத்திர போத, கம்யூனியன் எடுக்கணும். சரீர ஆரோக்கியத்திற்கு ஒரே வழி கம்யூனியன். தேவ ஜனமே, கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசுகிறார். இந்த வார்த்தையை உன்னோடு பேசுகிறார். உனக்காக தனிப்பட்ட முறையில் பேசுகிறார். இப்படிப்பட்ட ஆயத்தங்களை எப்பொழுது விழித்திரு, ஜெபித்திரு. கல்யாணம் நடந்த நாள் 3வது நாள். இந்த 3 என்பது 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம். 1000 வருஷம் ஒரு நாள். 3 நாள் என்றால் 3000 வருஷம். 3வது நாள் நடந்தது என்றால் 2000 வருஷம் முடிந்து 3000 துவங்கும் பொழுது அந்த திருமணம் நடக்கும். தேவ ஜனமே, நாம் 2024 வருடத்தில் இருக்கிற 2 முடிந்து 3 துவங்கும் பொழுது
எனவே கர்த்தருடைய நாள் இருக்கிறோம். எந்த நேரம் 2 நாள் 2000 வருஷம் 180,000 வருஷம் எந்த நேரமும் இயேசு வரலாம். அவரை சந்திக்க ஆயத்தமா தேவ ஜனமே? வெளிப்படுத்தும் விசேஷத்தில் கடைசி அதிகாரத்திலே எலாசனத்தை பார்க்கும்போது, இதோ நான் சீக்கிரம் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வரும், இருதாசனம் இதோ நான் சீக்கிரமாய் வரும். கர்த்தராகிய இயேசுவே மெய்யாகவே சீக்கிரமாய் வரும். 3 தடவை அவர் சொல்லுகிறார் கடைசி அதிகாரத்திலே. எந்த நேரமும் இயேசு வரலாம். அவர் சந்திக்க ஆயத்தமா? ஆமோஸ் 4:12 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தமாடு. ஆயத்தமாக ஜெப நேரத்தை கூட்டு, விசுவாசத்தை கூட்டு, தேவ சமூகத்தில் கதறு, தேசத்துக்கு கதறு. திறப்பில் நிற்கும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேனே, அந்த ஒரு மனுஷனாய் ஒரு மனுஷியா கர்த்தரை தெரிந்திருக்காய், முழங்கால் பண்ணிட்டு கதறு. இனி வருகிற நாட்களில் உலகம் எங்கிலும் பயங்கரமான எழுப்புதலை கர்த்தர் தரப்போகிறார். உலகம் எங்கிலும் பயங்கரமான அசைவுகள் வரப்போகிறது. எல்லா சபையும் ஆத்துமாக்களா நிரம்ப போகிறா. ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிறா. பயங்கரமான அற்புதங்கள், பயங்கரமான அதிசயங்கள் நடக்க போகிறது. தேசத்தை ஆண்டவர் சந்திக்க போகிறார். எல்லா நாடுகளுக்குள்ளும் பயங்கரமான எழுப்புதலை கர்த்தர் அனுப்ப போகிறார். அரசியல் தலைவர்களை கர்த்தர் சந்திக்க போகிறார். பகிரங்கமாக கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிட நாட்கள் வரப்போகிறது. ஏனென்றால் இயேசு வரப்போகிறார். இயேசு வருவதற்கு முன்பாக பயங்கரமான எழுப்புதலை கர்த்தர் தரப்போகிறார். அந்த எழுப்புதல் கருவியாய் உன்னை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். ஒப்பு கொடுப்பாயா? அர்ப்பணிப்பாயா? என்னை மாத்திரம் சாய்ந்து வேற எதையும் எதிர்பார்க்காமல் எனக்கென்று உன்னை அர்ப்பணிப்பாய் என்றாய், என் மூலமாய் கர்த்தர் வல்லமை வெளிப்படுத்த போகிறார். உன் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் மூலமாய் என்னுடைய வல்லமையை நான் வெளிப்படுத்த போகிறேன். இந்த வசனத்தை கேட்கும் பொழுது கர்த்தருடைய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய கிருபை உனக்குள் இறங்குகிறது. பெற்றுக்கொள். பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகனே. அபிஷேகத்தை பெற்றுக்கொள், வல்லமையை பெற்றுக்கொள், எழுப்புதல் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். முழு உலகத்தின் எழுப்புதலுக்காய் உன்னை பயன்படுத்துகிற நேரம் வந்து விட்டது. உன்னை கொண்டு தேசத்தை, உலகத்தை அசைக்க போகிறேன். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். தேவன் அந்த கச்சாடியை இருந்த இடத்திலேயே இருக்க வைக்காமல் அதுக்கு ப்ரமோஷன் கொடுக்கிறார். இடத்தை மாற்றினார். தேவச்சனமே இருந்த இடத்திலிருந்து வேற இடத்துல மாற்றினார். பல ஆண்டுகளாய் ஒரே வீட்டில் நீ இருக்கிறாய். வாடகை வீட்டில் பல இடங்களுக்கு சுத்தி கொண்டு இருக்கிறாய். இந்த கச்சாடி இடமாற்றினது போல கர்த்தர் உன்னை சொந்த வீட்டுக்குள் ஆண்டு அழைத்து செல்ல போகிறார். நீ கட்டாத வீட்டில் குடியிருப்பாய். பல ஆண்டுகள் வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா? எரேமியா 29:5 தீர்க்க தரிசனமாய் வருகிறது. நீ வீடுகளை கட்டி குடியிருப்பாய். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துவேன். இடம் சேஞ்ச், உனக்கு ப்ரமோஷனை கத்த தரப்போகிறார். ஊழியத்தில் ப்ரமோஷன், இனி உன் வாழ்க்கையில் ஒரு உயர்வு, வேலையில ப்ரமோஷன், சம்பள உயர்வு, ஒரு மேன்மை உனக்கு வருகிறது. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். இடம் மாறுதல் வரும். நீ இருக்கிற இடத்துல இருந்து வேறு இடத்துல கர்த்தர் உன்னை அழைத்து செல்ல போகிறார். உன்னை கொண்டு ஏதோ கர்த்தர் செய்ய போகிறார். இனி வருகிற நாட்கள பலத்த காரியங்களை நான் செய்வேன். ஊழியத்தோட ப்ரமோஷன். ஆண்டவர் உன்னை நோக்கி கடற்கரையான திரளான ஜனம் உன் வசமாய் திரும்பும். வானத்து நட்சத்திரத்தை போல உன்னை பெருக பண்ணுவேன். உன் பாத்திரம் நிரம்பி வழியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது தேவச்சனமே, பிரயோஜனம் இல்லாத கச்சாடியை பிரயோஜனப்படுத்தினார். உன்னையும் நான் பிரயோஜனப்படுத்த போகிறேன். உன்னையும் பிரயோஜனப்படுத்த போகிறேன். இந்த கச்சாடி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது. உன்னை அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாய் வைக்க போகிறேன்.
இது திருப்தி படுத்தியது. உன்னை கொண்டு எல்லாரையும் திருப்தி படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்கே மகளே நீ தலை குனிந்தாயோ அதே இடத்திலே உன் தலையை நான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கை தட்டுங்களேன். அற்பமா எண்ணப்பட்ட இடத்திலே உன்னை உயர்த்துவேன். எந்த ஜனங்கள் உன்னை அற்பமா எண்ணினார்களோ, எந்த ஜனங்கள் உன்னை கேவலமாய் பேசினார்களோ, எந்த ஜனங்கள் உன்னை ஒன்றுமில்லை என்று சொன்னார்களோ, உன்னை நான் உயர்த்த போகிறேன். தலையை நிமிரச் செய்ய போகிறேன், நிமிர்ந்து நடக்க செய்ய போகிறேன். உன்னை அற்பமா என்ன ஜனங்கள் மத்தியிலே உன் கொம்பு மகிமையா உயர்த்தப்படும். நான் உனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிய நன்மை. கலங்காதே, திகையாதே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்திற்கு முடிவை தருவேன். குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், சரீரத்தில் ஒரு அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், ஊழியத்தில் அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு அற்புதத்தை, ஏதோ ஒரு அதிசயத்தை, ஏதோ ஒரு விடுதலையை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். நான் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்து, கரங்களை தட்டி மகிமைப்படுத்து. இந்த கச்சாடிய தண்ணீரை கொண்டு நிரப்பினாங்களா, நிறைஞ்சு வழிந்ததா, நிறைஞ்சு வழிந்ததா. எல்லா கச்சாடிகள் நிரம்பி வழிந்ததா. இந்த வார்த்தை கேட்கிற கச்சாடிகளே, இந்த 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 மீட்டிங்ல இருந்து யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ, ஒரு கச்சாடி அல்ல, அங்க இருக்கிற 6 கச்சாடிகள் இருக்கிற. 6 என்பது நம்பர் 6. மனிதன் உண்டாக்கின நாள், 6வது நாள் தான் மனிதனை சிருஷ்டித்தார். இந்த கச்சாடி என்பது மனிதர்களை காட்டுகிறது. எல்லா கச்சாடி நிரப்பினார். இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, உங்கள் எல்லாரையும் கர்த்தர் நிரப்புகிறார். கை தட்டுங்களேன், கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. உன்னை சந்தோஷத்தால் நிரப்புகிறேன், சமாதானத்தால் நிரப்புகிறேன், ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறேன். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அபிஷேகத்தால் நிரப்புகிறேன், வல்லமையால் நிரப்புகிறேன், வரங்களால் நிரப்புகிறேன், நல்ல வேலையால் நிரப்புகிறேன், கர்ப்பத்தால் நிரப்புகிறேன், சபையில் ஆத்துமாக்களால் நிரப்புகிறேன், வரங்களால் நிரப்புகிறேன், நல்ல நன்மையால் நிரப்புகிறேன். இதுவரை காணாத ஒரு அற்புதத்தை நீ காண போகிறாய். மீகா 7:15 உனக்காய் வருகிறார். தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். இந்த வார்த்தையை பார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன் கண்கள் அதிசயத்தை பார்க்க போகிறது, உன் கண்கள் விடுதலையை பார்க்க போகிறது, உயர்வை பார்க்க போகிறது. பிரச்சனையை பார்த்து கொண்டது நீ சுகத்தை பார்க்க போகிறா, வியாதியை பலவீனத்தை பார்த்து கொண்டது நீ பலத்தை பார்க்க போகிறா, மேன்மையை பார்க்க போகிறா. உன் பிள்ளைகளை நான் உயர்த்த போகிறேன், உன் பிள்ளைகளை மேன்மைப்படுத்த போகிறேன். ஓ, நன்மையை காண்பா என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். தேவ ஜனமே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். கடைசி பாயிண்ட் நான் சொல்ற கவனிங்க. ருசி இல்லாத தண்ணீர் ருசியுள்ள திராட்சரசமாய் மாற்றினார். ருசியற்ற தண்ணீரை ருசியுள்ள திராட்சரசமாய் மாற்றினார். தண்ணீருக்கு சுவை இல்லை, தண்ணீருக்கு மனமில்லை. தண்ணீர் வெண்மையாய் காணப்படுகிறது, திராட்சரசமோ சிவப்பாய் காணப்படுகிறது. ஒருவேளை ருசியற்றவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, சந்தோஷம் என்கிற ருசி இல்லையே, ஆரோக்கியம் என்கிற ருசி இல்லையே, சமாதானம் என்கிற ருசி இல்லையே, நல்ல வேலை என்கிற ருசி இல்லையே, ஏதோ ஒரு ருசி இல்லாதவனாய் மனமற்றவனாய் காணப்படுகிறாய். ருசி இல்லாத தண்ணீரை ருசியுள்ள திராட்சரசமாய் மாற்றினதை போல மோசே கோலை போட்டான், பாம்பாக மாறிற்று. மற்றவர்களும் கோலை போட்டார்கள், பாம்பாக மாறினது. வாளை பிடித்தான், மீண்டும் கோளாய் மாறினது. மோசையினுடைய கோலோ எல்லா சர்ப்பங்களையும் எல்லாத்தையும் விழுங்கி விட்டதாம். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உலகத்துல பிசாசுக்கு வல்லமை இருக்கலாம், ஆனா எல்லா வல்லமையும் மேற்கொண்டு விழுங்கிற ஒரு பெரிய மைட்டி பவர் நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு தான். கைதட்டி மகிமைப்படுத்து. எல்லா வல்லமையும் மேற்கொள்ளுகிற வல்லமை தான் தேவனுக்கு உண்டு. அந்த கோல் தலைகளாய் மாற்றுது. தலை எது வாழுதுன்னு தெரியல. தண்ணீர் திராட்சரசமாய் மாறிற்று. அதே போலதான் இன்றைக்கு கர்த்தர் சொல்றார்,
எல்லாம் உன் வாழ்க்கையில தலைகீழா மாறப்போகிறது. வியாதி மாறப்போகிறது, கவலை மாறப்போகிறது, கண்ணீர் மாறப்போகிறது, பலவீனம் மாறப்போகிறது, பாடுகள் மாறப்போகிறது, கஷ்டங்கள் மாறப்போகிறது, கடன் மாறப்போகிறது, உன்னுடைய பிரச்சனைகள் மாறப்போகிறது, பாடுகள் மாறப்போகிறது, வேதனைகள் மாறப்போகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் சுகத்தை தரப்போறேன். கைதட்டுங்க. வல்லமையை தரப்போகிறேன், வரங்களை தரப்போறேன், உயர்வை தரப்போறேன், மேன்மையை தரப்போறேன், கிருபையை தரப்போறேன். திராட்சரசம் என்பது சங்கீதம் 104வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, திராட்சை மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசம். சங்கீதம் 104:15. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசம். திராட்சரசம் மகிழ்ச்சியை காட்டுகிறார். அங்க மகிழ்ச்சி அந்த குடும்பத்துல இல்ல. அப்ப அந்த மகிழ்ச்சியை கொண்டு வந்தாருன்னா, இழந்து போன மகிழ்ச்சியை கர்த்தர் உனக்கு கொண்டு வர போகிறார். அந்த குடும்பத்தில் கர்த்தர் சொல்றாரு, இழந்து போன அபிஷேகத்தை தர்ற, பெற்றுக்கள். இழந்து போன வல்லமையை தர்ற, இழந்து போன வரங்களை தர்ற, இழந்து போன வேலையை தர்ற, இழந்து போன சொத்தை தர்ற, இழந்து போன பணத்தை தர்ற, இழந்து போன ஆத்துமாக்களை தர்ற. உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். எதை இழந்தாயோ இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுகிற. ஆமென். பெற்றுக்கொள்ள சொல். கர்த்தர் சொல்றாரு, யோவான் 16:20, your sorrow will be turned to joy. Let not your heart be troubled. ஒரு இருதய கலங்காதிருப்பதாக. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏசாயா 60:20 என்பது துக்க நாட்கள் முடிந்து போகும். இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், வெளிப்படுத்தல் 7:17 படி உன் கண்ணீர் யாவையும் துடைப்பேன். ஏசாயா 45:2 படி கோணலை சபையாய் மாற்றுவேன். மீகா 2:13 படி தடைகளை நீக்கி போடுவேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் மாறுகிறது. உன் வேதனைகள் மாறுகிறது, கஷ்டங்கள் மாறுகிறது, பாடுகள் மாறுகிறது. நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோட இருந்தேன். அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினி சுவாலையின் மேல் பற்றுவதில்லை. எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை அவமானங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாய் அல்லவா? அன்றைக்கு கானாவூரிலே முதலாவது அற்புதங்களை செய்தவராகி நான் இன்றைக்கு இந்த செய்தியின் வாயிலாக உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, பிள்ளையுடைய வாழ்க்கையிலே, உன் வேலையிலே, ஊழியத்திலே அற்புதங்களை செய்ய உன்னை தேடி வந்திருக்கிறேன். பெற்றுக்கொள், அற்புத வல்லமை பெற்றுக்கொள். கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். நிச்சயமாகவே உனக்கு முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்றார். மகளே, உனக்கு முடிவுண்டு. உன் வேதனைக்கு முடிவு. அங்கிருக்கிற குறைகள் நீங்கினது. கானாவூரில் இருக்கிற குறைகளை நீக்கினவராகி நான் உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவை தருகிறேன். உனக்கு வேதனைக்கு ஒரு முடிவு வந்து விட்டது. உன் பாடுகளுக்கு ஒரு முடிவு வந்து விட்டது. உன் கஷ்டத்திற்கு ஒரு முடிவு வந்து விட்டது. அன்றைக்கு முடிவை தந்தவராகிறார். நான் உனக்கு முடிவை தருகிறேன். நீதிமொழிகள் 28:25 நான் தீர்க்க தரிசனமாய் இயேசு சொல்லுகிறார், என்னை நம்புகிற நீ செழிப்பாய், என்னை நம்புகிற நீ செழிப்பாய். 2 சாமுவேல் 5:10 உனக்காய் வருகிறது. உன்னை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்வேன். உபாகம் 1:11 படி உன்னை 1000 மடங்கு பெருக செய்வேன். நீ கோடாகோடியாய் பெருகுவாய். சங்கீதம் 34:10 படி என்னை தேடுகிற உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லா நன்மைகளையும் நான் வரச் செய்வேன். ஆதியாகமம் 12:2 படி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆகாய் 2:19 உனக்காய் நான் தருகிறேன். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். செப்பனியா 3:20 படி பூமியில சகல ஜாதிகளுக்குள் உன்னை கட்டியும் புகழ்ச்சியாக வைப்பேன். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உன்னை பேசுகிறார். அந்த அற்புதங்களை செய்தவராகி நான் உன் வாழ்க்கையை இன்றைக்கு நான் செய்ய போகிறேன். இப்பொழுது அப்படி எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த ஃபைனல் பிரேயர்ல நாம வர்றோம். இப்படி அற்புதம் நடக்க போகிறது. அநேகர் கர்த்தர் சாட்சி எழுப்ப போகிறார். எல்லா கண்களையும் மூடி விசுவாசத்தோடு இருங்க. ஷபபபா
தியாடபாட பௌதரகத்துள்ளற ஒரு பாடலை பாடி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் மறைந்து விடும். இந்த பாடலை பாடி துதிக்க தொடங்குங்க. எல்லாரும் இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்பட உற்சாகமாய் கைதட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கைதட்டி பாடுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, மகளே, நீ கலங்காதே மகளே. இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். கைதட்டி பாடுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், என்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், என்றே நீ காண்பாய், என்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். எல்லாரும் பாடுங்க. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே மகளே மகனே, கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும்.
வல்லமை 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 வல்லமை. ஓ ஷபாபாபாபா, எல்லா கண்களை மூடுவோம். வல்லமை வல்லமை. ஷபட பௌதரக துள்ளரா. காணாமல் அற்புதங்களை செய்த இயேசுவால் உனக்கு அற்புதம் என்ற தலைப்பில் கொடுத்தாரே. வல்லமை 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 வல்லமை. கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கள். ஷபாபாபாபாபாபா யாபாலா பௌதராதா நிகபாபாபாபா லூராகா தியாபா லூராபான ஷலரக துள்ளரா. தேவ ஜனமே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஏசாயா 41:10 உனக்காய் வருகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். இயேசுவின் நாமத்தில் குணமாக்குற வல்லமை சரித்துக்குள் இறங்குவதாக. பலவீனத்தின் ஆவியே விலகி வெளியேறி போ. கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் கரைவதாக. கேன்சர் இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறேன். வல்லமை வல்லமை. கடன் மாறுவதாக. ஓ இயேசுவின் நாமத்தில் சுகர் வியாதி நீங்கட்டும், பிரஷர் நீங்கட்டும், ஹார்ட் ப்ராப்ளம் நீங்கட்டும், கர்ப்பம் திறக்கப்படட்டும். வெறுமை வெறுமை ஆண்டவர் நீக்கினார். கர்ப்பம் திறக்கப்படட்டும். இயேசுவின் குணமாக்குற வல்லமை, சுகமாக்குற வல்லமை சரித்துக்குள் பாய்வதாக பாய்வதாக பாய்வதாக. ஷபாபாபாபா லூராகா சியாபா லரகா துள்ளரா. வல்லமை இயேசுவின் நாமத்திலே. என் மகளே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இருப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை நான் உயர்த்துவேன். நான் உனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிய நன்மை. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றை செய்ய உனக்கு பலன் உண்டு. என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய துக்க சந்தோஷமாய் மாறுகிற ஏதோ ஆண்டவர் செய்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த மீட்டிங்ல யாரெல்லாம் வந்தார்களோ அவர்கள் மேல் ஒரு விசேஷித்த வல்லமை வராமல் மேலிருந்து கேட்ட எல்லாரும் மேலும் வல்லமை பாயட்டும். அற்புத வல்லமை இறங்குது. இயேசுவின் நாமத்தில் பலவீனங்கள் நீங்கி வெளியேறி போகிறது. கர்த்தர் புது பலனை தந்திருக்கிறார். புதிய அபிஷேகத்தை தருகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். வலது கையை நான் பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Jesus. விசேஷமாய் யூகேவில் நண்பு சகோதரி ஸ்தர்களை நீர் வைத்து இருக்கிறீரே, அவர்கள் மேல் விசேஷித்த அபிஷேகம், விசேஷித்த வல்லமை பாய்வதாக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். எஸ்தரம் என்றால் நட்சத்திரம், glory என்றால் மகிமை. ஆண்டவரே உம்முடைய மக்களை நட்சத்திரத்தை போல பிரகாசிக்க செய்ய போகிறீர். மகளே, உன்னை கொண்டு நான் பலத்த காரியங்களை செய்வேன். உன்னை வித்தியாச முறையில் நான் இனி பயன்படுத்த போகிறேன். வல்லமை வல்லமை வல்லமை. கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய வல்லமை. நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆண்டவரே, மகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை நல்ல பலனை தந்து இனி எடுத்து உபயோகப்படுத்த போகிறேன். ஆண்டவரே, இந்த யூகே முழுவதும் பெரிய எழுப்புதல் வரட்டும். எந்தெந்த நாட்டிலிருந்து வந்து கேட்டார்கள் அவர்களுடைய நாட்டில் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் எழுப்புதல் பரவட்டும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் உயிர்ப்பித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, நான் இல்லப்பா, நீங்க பேசுனீங்க. காணா ஒரு அற்புதத்தை குறித்து ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தி கண்களை திறந்து சத்தியத்தை காண வைத்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் அந்த ஊழியம் வளர்ந்து பெருகட்டும். குளோபல் ஃபயர் ரிவைவல் ஃபயர் ஊழியம் வளர்ந்து பெருகுவதாக. ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்றையா, ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்றையா. எல்லாரும் சுகித்து இருக்கட்டும், எல்லாரும் வாழ்ந்து இருக்கட்டும். இன்றைக்கு ஆண்டவர் இந்த செய்தி கேட்கும் பொழுதே கர்த்தாவே அநேகரை பலவீனத்தில் விடுதலை தந்தீர், புது பலனை தந்தீர். உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிற கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க.
இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.